இது எங்க நாடு, இந்தியா இப்படிதான் இருக்கும்னு பிரபலங்கள் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல நடந்த தாக்குதல் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. 26 பேரோட குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த வழியோடவே அத்தனை பேரும் அவ்வளவு கருத்துக்களை பதிவிட்டு கோவமா நிறைய விஷயங்களை பதிவிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்தியா எதிர்பாராத விதமா தன்னுடைய ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க பண்ண விஷயத்த பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா இதுல பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாம சம்பந்தப்பட்டவர்கள் மீது மட்டும் அவங்க தாக்குதல் நடத்தினதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சொல்ல போனா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல போராளிகளோட சண்டை தொடங்கி விட்டது, வந்த வேலை முடியும் வரை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே பிரதமர் அவரையும் டாக் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த நாடும் அவரோட இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. ஜெய் ஹிந்த் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. விஜய் அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியுமான விஜய் அவர்கள் இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பதிவிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவரு என்ன பதிவை பதிவிச்சிருக்காருன்னா, இதுதான் இந்திய ராணுவத்தோட முகம் அப்படின்னு தன்னோட அமரன் படத்தோட டைலாக்கான ஜெய் ஹிந்த் அப்படிங்கறத பதிவிச்சிருக்காரு. பவன் கல்யாண் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட முப்படிக்கு பின்னால் நின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் ரகுமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட கொடியை பதிவிட்டு ஒரு ஹார்ட் பதிவிச்சிருக்காரு. பிரபலங்கள் இப்படி அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ராசிகண்ணா அவங்களும் ஜெய் ஹிந்த் அப்படின்னு பதிவிச்சிருக்காங்க. அன்சிதா அவங்களும் ஜெய் ஹிந்த் அப்படின்னு பதிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவரும் ஜெய் ஹிந்த் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பதிவிச்சிருக்காரு. சனம் செட்டி அவங்களும் ப்ரௌட் ஆஃப் அவர் இந்தியன் லைன்ஸ் அப்படின்னு பதிவிச்சிருக்காங்க. ஹன்சிகா அவங்களும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி ஜெய் ஹிந்த் அப்படின்னு பதிவிச்சிருக்காங்க. ரச்சிதா அவங்களும் தட்ஸ் இட், இதுதாங்க நாங்க அப்படின்னு சொல்லி சல்யூட் பண்ற மாதிரி ஒரு சில இமோஜிய பதிவிச்சிருக்காங்க. இதுதான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குங்க. எல்லாருமே அவங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்களும் ஆபரேஷன் சிந்தூர் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லி பதிவிச்சிருக்காங்க. இப்படி பிரபலங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இத பார்த்து ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னொரு விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அதாவது பத்திரிகையாளரான பைல்வான் அவர் கூட திவாகர் அவர் பயங்கரமா சண்டை போடுறாரு. நான் சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், பிசியோதெரபி, டாக்டர், என் படிப்பு என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், என்கிட்ட சின்ன புள்ளத்தனமா கேள்வி கேட்கறது அநாகரிகம், பத்திரிகையாளர்னா என்னை விட பெரிய ஆளா, நான் படிச்ச படிப்புக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்ட விஷயம் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.